டொமேட்டோ பாஸ்தா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாஸ்தா உள்ளார போட்டு வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. வெந்து வந்ததுக்கப்புறம் வடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெருவெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வந்து கேப்சிகம் கூட போட்டுக்கலாங்க, அது உங்களுக்கோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். உங்களுக்கு நான் வந்து 2 தக்காளி பழத்தை எடுத்து அடித்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இதை ஊற்றி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா காரமும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து ஃபுல்லாக கொட்டி கலர்னிங்கன்னா சுவையான டொமேட்டோ பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், குட்டீஸ் விடவே மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.